ஜாழ்ப்பாணத்தில் நள்ளிரவு வேளைகளில் வீடுகளுக்குள் புகுந்து கொள்ளை மற்றும் திருட்டு சம்பவங்களில் ஈடுபடுகின்ற முகமூடி கொள்ளையர்கள் தொடர்பில் பொதுமக்கள் அவதானமாக இருக்குமாறு போலீசார் எச்சரிக்கை ஒன்றினை விடுத்துள்ளனர். இவ்வாறான எச்சரிக்கையினை விடுத்துள்ள போலீசார் அந்த முகமூடி கொள்ளையர்கள் வீடுகளுக்குள் புகுந்து கொள்ளையடிக்கும் சம்பவங்கள் மற்றும் வீதிகளில் நடமாடி திரிகின்ற சம்பவங்கள் அடங்கிய வீடியோ பதிவுகளை வெளியிட்டு அவர்கள் தொடர்பில் தகவல் தெரிந்தவர்கள் உடனடியாக அருகிலுள்ள போலீஸ் நிலையத்திற்கு சென்று தகவல் வழங்குமாறு ஒரு அறிவுறுத்தலை விடுத்துள்ளனர். இவ்வாறான ஒரு அவசர வேண்டுகோளை யாழ் பிராந்திய சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் சூரிய பண்டார விடுத்துள்ளார். அவர் இந்த முகமூடி கொள்ளையர்கள் தொடர்பில் மேலும் சில தகவல்களை வெளியிட்டுள்ளார். குறிப்பாக அண்மைய நாட்களில் யாழ்ப்பாணத்தில் சில பகுதிகளில், குறிப்பாக நகர பகுதிகளை அண்மித்த பகுதிகளில் இவ்வாறான முகமூடி கொள்ளையர்களின் நடமாட்டம் அதிகரித்து வருவதாகவும், பல்வேறு வீடுகளுக்குள் புகுந்து அவர்களுடைய கைவரிசை அவர்கள் காட்டி வருவதாகவும், இது இவ்வாறான கொள்ளை சம்பவங்கள் மற்றும் திருட்டு சம்பவங்கள் தொடர்பில் அதிகளவான முறைப்பாடுகள் அண்மை காலமாக போலீஸ் நிலையங்களில் பதிவு செய்யப்பட்டு வருவதாகவும், ஆனாலும் அந்த முகமூடி கொள்ளையர்கள் தொடர்பில் எந்த விதமான தடயங்களும் தமக்கு கிடைக்கவில்லை என்றும், தகவல்களும் அவர்கள் தொடர்பில் கிடைக்கவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். இவ்வாறான நிலையிலேயே முகமூடி கொள்ளையர்கள் தொடர்பான வீடியோக்களை வெளியிட்டு பொதுமக்களின் உதவிகளை தாங்கள் கோருவதாக தெரிவித்துள்ளனர். குறிப்பாக முகமூடி கொள்ளையர்கள் தொடர்பில் தங்களால் வெளியிடப்பட்டுள்ள இந்த வீடியோ பதிவானது யாழ்ப்பாணம் கொக்குவில், கோண்டாவில், மானிப்பாய், நல்லூர் பகுதிகளில் பதிவான வீடியோக்கள் என்றும், இந்த வீடியோக்களை வைத்து சில பொதுமக்களால் ஒரு சிலரை அடையாளம் காண முடியும் என்ற காரணத்தினால் இந்த வீடியோக்களை தாங்கள் வெளியிட்டுள்ளதாகவும், இந்த முகமூடி கொள்ளையர்களுடைய நாளாந்த செயற்பாடுகள் அதிகரித்து வருகின்ற காரணத்தினால் இந்த வீடியோவில் பதிகின்ற காட்சிகளை வைத்து அவர்களை அடையாளம் காணக்கூடியவர்கள் உடனடியாக தன்னுடைய அலுவலகத்திற்கு, குறிப்பாக யாழ்ப்பாணம் மணிக்கூட்டு கோபுரத்திற்கு அருகிலுள்ள யாழ் பிராந்திய போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியின் அலுவலகத்துக்கு நேரடியாக வந்து முறைப்பாடாக அல்லது தகவலாக தெரிவிக்கலாம் என்றும், அவ்வாறு தெரிவிக்க சிரமங்களை எதிர்நோக்குகின்றவர்கள் அருகிலுள்ள போலீஸ் நிலையத்திற்கு சென்று அவர்கள் தொடர்பான தகவல்களை வழங்குமாறும் ஒரு கோரிக்கையினை விடுத்துள்ளார். பொதுமக்கள் இந்த முகமூடி கொள்ளையர்கள் தொடர்பில் வழங்குகின்ற தகவல்கள் மிகவும் இரகசியமாக போலீசாரினால் பேணப்படும் என்ற உத்தரவாதத்தினையும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் வழங்கியுள்ளார். யாழ்ப்பாணத்தினை பொறுத்தமட்டில் தற்போதைய காலப்பகுதி அதிகளவிலான ஆலயங்களில் திருவிழாக்கள் ஆரம்பமாகி நடைபெற்று வருகின்றன. இந்த திருவிழா காலங்களில் அதிகளவானவர்கள் தமது வீடுகளில் இருந்து கோயில்களுக்கு செல்வதை வழக்கமாக வைத்துள்ளனர். இவ்வாறான நிலையிலேயே இந்த முகமூடி கொள்ளையர்களுடைய அட்டகாசம் அண்மை காலமாக அதிகரித்து வருவதாகவும், இவ்வாறு கோயில்களுக்கு அல்லது ஆலயங்களுக்கு செல்பவர்கள் தங்களுடைய வீடுகளில் உள்ள உடைமைகள் தொடர்பிலும் கருத்தில் கொள்ளுமாறும் போலீசார் சில அறிவுறுத்தல்களை விடுத்துள்ளனர். இவ்வாறான நிலையில் கடந்த அண்மை காலமாக தமது கைவரிசைகளை காட்டி வருகின்ற அந்த முகமூடி கொள்ளையர்கள் தொடர்பில் தகவல் தெரிந்தவர்கள் போலீசாருக்கு தகவல் வழங்கினால் அது தொடர்பில் ஏனைய பொதுமக்களும் நன்மையடைய கூடும். குறிப்பாக இந்த கொள்ளையர்களால் பொருட்கள் அல்லது பணங்கள் மற்றும் நகைகளை இழந்தவர்கள், இந்த கொள்ளையர்கள் போலீசாரினால் கைது செய்யப்பட்டால் அவை மீள அவர்களுக்கு கையளிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உள்ளதால் இந்த கொள்ளையர்கள் தொடர்பில் தகவல் தெரிந்தவர்கள் உடனடியாக போலீஸ் நிலையத்திற்கு சென்று அறிவிக்கலாம். அவர்கள் அறிவிக்கின்ற விடயங்கள் மிகவும் ரகசியமாக பேணப்படும் என்றும் அறிவிப்புகள் விடுக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தினை அச்சுறுத்தி வருகின்ற இந்த முகமூடி கொள்ளையர்கள் தொடர்பில் போலீசார் வெளியிட்டுள்ள முழுமையான வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம்.
இது போன்ற இன்னும் ஒரு தகவலுடன் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.